லாகூர் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதன் காரணமாகவே லாகூரை குறிவைத்து இந்தியா தரப்பு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்ரஹாம், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் என்பது ஒவ்வொரு நிகழ்வின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகரித்துக் கொண்டு வருவதால் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக லாகூரை இந்தியா ராணுவத்தினர் தாக்கியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இன்று காலையில் கூட பாகிஸ்தானின் பல்வேறு இடங்கள், குறிப்பாக இந்த லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்ற விவரம் உடனடியாக தெரிய வரவில்லை. அதற்கான விசாரணையும் பாகிஸ்தான் தரப்பில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. எங்கிருந்து ட்ரோன்கள் வீசப்படுகின்றன, யார் தாக்குதல் நடத்தினார்கள் என்றெல்லாம் கேள்வி எழுந்த நிலையில் அந்த ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவத்தினர் தான் நடத்தினார்கள் என்று இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் லாகூரை இந்திய ராணுவத்தினர் குறிவைத்தார்கள் என்ற காரணத்தையும் இந்திய ராணுவத்தினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் இந்தியாவுடைய பல்வேறு இடங்கள், குறிப்பாக 9க்கும் மேற்பட்ட இடங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் விளைவாக தான் இந்த பதிலடி தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் கூடிய அவந்திபோரா, ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட பல்வேறு ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய S-400 ஏவுகணை கொண்டு பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சி முறியடித்திருக்கிறார்கள். தரையில் இருந்து வானில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய S-400 ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதல் என்பது இந்தியாவால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் ஒரு 10க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பழி தீர்ப்பதற்காக தான் லாகூரை குறிவைத்து இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். லாகூரை குறிவைத்ததற்கு மிக முக்கிய காரணம் என்பது, இதற்கு முன்பு நடைபெற்ற, ஏற்கனவே கூறியது போல ஜம்மு காஷ்மீர், அவந்திபோரா, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கும் பகுதிகளையும் ராணுவ நிலைகளையும் குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் முயற்சி என்பது பெரும்பான்மையாக முறியடிக்கப்பட்டாலும் கூட சில இடங்களில் அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டிருப்பது உண்மைதான். அந்த நிகழ்வை அடுத்துதான் லாகூரில் மையமாக, லாகூரில் இருந்துதான் அந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அதற்கு பழி தீர்க்கவே இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கிறார்கள். லாகூரை குறிவைத்து இந்த தாக்குதலானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் லாகூரில் இருந்த வான் தாக்கும் தடுப்பு அமைப்பு என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிடம் இருந்த வான் தாக்கும் தடுப்பு, அதாவது வானிலிருந்து வரக்கூடிய இலக்குகளை தடுத்து தாக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அழிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு சேதங்கள் லாகூரில் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக லாகூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பதுதான் இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். காலையில் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தான் காரணம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது எதற்காக என்றால், ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகளை குறிவைத்து, ராணுவ நிலைகளை குறிவைத்தும், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையாக முறியடிக்கப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் அசம்பாவிதம் ஏற்பட்டு சேதாரம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக தான் லாகூரை குறிவைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து இல்லாமல் லாகூரில் ஒரு பதற்றமான சூழல் காணப்படக்கூடிய நிலையில் அங்குடைய அமெரிக்கர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அமெரிக்காவும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். அந்நாட்டு மக்கள், அமெரிக்க மக்கள் யாரும் லாகூரில் இருந்தால் அவர் உடனடியாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக காலையில் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்பதற்கு இந்திய ராணுவம் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள், விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள். லாகூரை குறிவைத்தது ஏன் என்பது தொடர்பாகவும் இந்திய ராணுவம் விளக்கம் கொடுத்திருக்கிறது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.